இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 12 முதல் 13 முடிய. மறுநாள் திருவிழாவிற்கும் பெருந்திரளாய் வந்திருந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்வியுற்று குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, இஸ்ரவேலின் அரசர் போற்றப் பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே. சரி, இந்த குருத்தோலை ஊர்வலம் பயணம் எங்கே நடந்தது? ஒலிவ மலையிலிருந்து பெத்சாய்தா பட்டணத்தின் வழியாக எருசலேமின் தேவாலயத்திற்கு இயேசு செல்கிற பயணம் இந்த பயணம். எதற்கு இந்த பயணம்? இதன் முக்கியத்துவம் என்ன? இந்த பயணத்தில் இயேசு ஒரு கழுதையின் மேல் ஏறி செல்கின்றார். இவை அனைத்தும் 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக கூறப்பட்டு விட்டது. இந்த பயணத்திற்காக இயேசு 2 சீடர்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்கின்றார். ஊரின் எதிரே இருக்கின்ற கிராமத்திற்கு போய் இதுவரை ஒருவரும் ஏறாத கழுதை குட்டியை கண்டு அதை அவிழ்த்து வாருங்கள். ஏன் என்று யாராவது கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று கூறுங்கள் என்றார். அந்த காலத்தில் யுத்தத்தில் ஜெயித்து வெற்றி பெற்றவர்கள் குதிரையில் ஏறி ஊர்வலம் வருவர். சமாதானத்தோடு வருகிறவர்கள் கோவேரி கழுதையின் மேலேறி வருவார்களாம். கழுதை எப்படிப்பட்ட மிருகம்? அசிங்கமானது, நாற்றமடிக்கும், சத்தம் கொடூரமாக இருக்கும். இதேபோல் நம்மிடம் தேவனுக்கு பிடித்தமில்லாத குணங்களை நாம் விட்டுவிட்டால், அவருக்கு சொந்தமான ஜனமாக அவர் ஏறி செல்வதற்கு துணையாக நம்மை ஏற்றுக்கொள்வார். கழுதை இயேசு சுமந்ததைப் போல நாமும் அவருடைய கட்டளைகளை, திருவசனத்தை சுமப்பவர்களாக வாழ வேண்டும். இயேசு ஊர்வலமாக போன வழிகளெல்லாம் தங்கள் ஆடைகளை தரையில் மக்கள் விரித்தார்களாம். ஆம், சமாதான ராஜாவாகிய இயேசுவை தங்கள் மனதில் வரவேற்றனர். இயேசுவின் எளிமையான இந்த பயணம், அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல என்பதையும், அவர் நம்மை அதிகாரத்தோடும் வன்முறையோடும் ஆட்சி செய்ய வரவில்லை என்பதையும் குறிக்கின்றது. சரி, ஓசன்னா ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவே ரட்சியும் என்று அர்த்தம். ஆம், இயேசு செய்த சகல அற்புதங்களையும் கண்டதால் சந்தோஷத்தில் அந்த மக்கள் ஆர்ப்பரித்தனர். வெறும் 10 சீஷர்களுடன் தொடங்கிய அந்த ஊர்வலம் எப்படி முடிந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திரளான மக்கள் கூட்டம் பின்தொடர்ந்து வர ஒரு திருவிழாவினை போல் காட்சியளித்திருக்கும். திருவெளிப்பாட்டில் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூறுவது போல, பரலோகத்தில் நாம் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை நோக்கி துதிகளையும் சோத்திரங்களையும் செலுத்த வாஞ்சிப்போம். இதை உணர்ந்தவர்களாய் இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும், அவரை துதிக்க மறந்திருந்தாலும், ஜெபத்தை அலட்சியப்படுத்தி இருந்தாலும், இன்றிலிருந்தாவது
அவர் காட்டிய பாதையில் நடப்போமா? ஜெபிக்கலாமா? இயேசுவே, நாங்கள் எப்போதும் ஆரவாரத்தோடு உம்மை எங்கள் வாழ்க்கையில் ஓசன்னா ஓசன்னா என்று பாடி வரவேற்க அருள் புரியும். கர்த்தாவே, எங்களை இரட்சியும் என்று இன்று உம்மிடம் மன்றாடி ஜெபிக்கின்றோம். எங்கள் சுய நலன்களை விட்டு விலகி உம்மை சுமக்கின்றவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.